ஹாய்! நம்ம இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ஸோட பேசிக் செட்டிங்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஹோம் ஸ்க்ரீனில் டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் அட்டெண்டன்ஸ் செட்டிங்ஸ்குள்ள ஜென்ரல் ரூல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் எனக்கு வீக்கெண்ட் செட்டிங்ஸில் எனக்கு என்னென்னக்கெல்லாம் வீக்கெண்ட்ஸ் இருக்கோ ஸோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதில் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எனக்கு ரவுண்ட் ஆஃப் எனக்கு மினிட்ஸில் பண்ணணுமா ஹவர்ஸில் பண்ணணுமா அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்பிளே ஃபார்மட்டும் எனக்கு வந்து மினிட்ஸில் வேணுமா ஹவர்ஸில் வேணுமா அப்படிங்கிறத என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் எனக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது அட்டெண்டன்ஸ் செக் பாயிண்ட் அப்படிங்கிறதுல போய்க்கிறேன். சிங்கிள் டிவைஸ் அப்படின்னா அது எனேபிள்லேயே இருக்கணும். ஸோ எனக்கு இன்னுக்கு ஒரு மிஷின் அவுட்டுக்கு ஒரு மிஷினை இண்டிவிஜுவலாக நான் 2 மிஷின்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதை நான் டிசேபிள் பண்ணிவிட்டேன். ஸோ நான் எந்த மிஷினோ அந்த இன்னோட மிஷினை செலக்ட் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செட் அஸ் செக் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஒர்க் ஸ்டார்ட்டுக்கான மிஷின் அப்படின்னு டிஃபைன் ஆகிடும். ஸோ எனக்கு ஒர்க் எண்ட் ஆகிறதுக்கான அவுட் மிஷினை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நான் இங்கே எண்ட் ஒர்க் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செட் அஸ் செக் பாயிண்ட் அப்படின்னு நான் கொடுத்தோம்னா அது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிறதுக்கான மிஷினாக எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் ஹாலிடேஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ ஹாலிடேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹாலிடேங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெகுலர் ஹாலிடேஸ்ங்கிற செலக்ட் பண்ணிக்கிட்டு நியூ இயர் அப்படிங்கிறது கொடுத்து ஸோ இங்கே ஜான் ஃபர்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு நாள் அப்படிங்கிறதுனால ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கால்குலேட்டர்ஸே நார்மல். ஸோ கால்குலேட்டர்ஸ் அப்படிங்கிறதுல இது எனக்கு இது நார்மல் டேவாக காட்டணுமா இல்லை ஓவர் டைம் பார்த்த மாதிரி காட்டணுமாங்கிறது நான் நார்மல் டே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ இயர் எவ்ரி இயர் ஜான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால இது ரிப்பீட் ஆனுவலி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். திருப்பி ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் பொங்கல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பொங்கலுக்கு 3 days லீவ்ஸ் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் டேஸில் 3 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கால்குலேட்டர்ஸ் நார்மல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆனுவலி பொங்கல் டேஸ் 14 or 15 மாறுங்கிறதுனால ரிப்பீட் ஆனுவலி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேலண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 days எனக்கு வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் திருப்பி ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இர்ரெகுலர் ஹாலிடே அப்படிங்கிறது. ஸோ இந்த இர்ரெகுலர் ஹாலிடே அப்படிங்கிறது என்னென்னா ஸோ ஈச் மந்த் எனக்கு செகண்ட் சாட்டர்டேஸ் இல்லை 4th சாட்டர்டேஸ் இருக்குது அப்படின்னா நான் அதை இங்கே தான் டிஃபைன் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இதுக்கான நேம் நான் வந்து ஜான் செகண்ட் சாட்டர்டே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் டேஸில் 2024 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜான் மந்த்துக்கு நான் கிளிக் பண்ண போகிறதுனால ஜான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் சாட்டர்டேவா செகண்ட் சாட்டர்டேவா அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதை நான் செகண்ட் சாட்டர்டே அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து என்னோட நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் வந்து 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ அது கால்குலேட்டர்ஸே நார்மல் டே அப்படின்னு கொடுத்துட்டு ரிப்பீட் ஆனுவலி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ஈச் இயர் ஜான் செகண்ட் சாட்டர்டே லீவ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். ஸோ அதுக்கு அதை ரிப்பீட் ஆனுவலிங்கிறது டிக் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ லீவ் டைப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ இதில் நான் லீவ்ஸ் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் லீவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். எனக்கு ஒரு செட் ஆஃப் ஹாலிடேஸ் ஷோ ஆகும். ஸோ எனக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நான் ஆட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு அதில் இப்போ நான் கேஷுவல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவ் டைப்பை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கோ அவுட் ஆன் பிஸ்னஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் எனக்கு ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவை. ஸோ ஆட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஆன் டியூட்டி அப்படிங்கிற ஒரு டைப்பு கிரியேட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் டியூட்டி அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ தேவையான லீவ்ஸ் அந்த எல்லா பேசிக் செட்டிங்ஸும் முடிஞ்சிச்சு. அதோட பேசிக் செட்டிங்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது டைம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஷிஃப்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, ஷெடியூல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.